இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் பல முக்கிய மைல்களை அடைந்து வருகிறது இஸ்ரோ அமைப்பு. இந்தியா விண்வெளியில் 2 தனித்தனி செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைக்கும் முதல் சோதனைக்கான ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்களை PSLV-C60 ராக்கெட் மூலம் அண்மையில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. தற்போது 2025ஆம் ஆண்டு புத்தாண்டில் தனது 100வது திட்டத்தை செயல்படுத்த உள்ளது இஸ்ரோ. இது தொடர்பாக பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத், ஜனவரியில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து 100வது ராக்கெட்டை ஏவும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது GSLV F-16 ரக ராக்கெட் ஆகும். இதில் நம் நாட்டைச் சேர்ந்த NVS-02 என்ற வழிச்செலுத்துதல் சேவைக்கான செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், இது வழிச்செலுத்துதல் அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் திறன் கொண்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை மந்திரி டாக்டர் ஜிதேந்திரா சிங் உள்ளிட்டோரை அழைத்து விழாவை வெகு விமரிசையாக நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பணிகளில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து இஸ்ரோ மூத்த விஞ்ஞானிகள் கூறுகையில், இஸ்ரோ 2025இல் GSLV மூலம் நேவிகேஷன் செயற்கைக்கோள் NVS-02ஐ ஜனவரியில் ஏவுவதுடன் பல மிஷன்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ராமச்சந்திரன்.